பொடி கத்திரிக்காய் செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தழை போட்டு ஒரு பெரிய வெங்காயமும் 4 கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் மல்லி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 3ம் கொஞ்சம் ஒரு துளி எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். அதை பொடிக்கணும். இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் டீ போட்டுட்டு அதை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொடியை பொடிச்சிக்கிட்டு வரணும். பொடிச்சு இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அப்படியே கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். கொஞ்சம் அப்படியே வெந்துடும். நான் தண்ணியே தெளிக்கலை, தண்ணி கூட தெளிக்கலை. அந்த கத்திரிக்காவை வாஷ் பண்ண அந்த தண்ணியிலையே வெந்துக்கிட்டு இருக்குது. உப்பும் சரியாக பார்த்துக்கலாம். உப்பு காரமும் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகிக்கிட்டும். இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு இல்லை வெறும் சாதத்துக்கு இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சரி, அது வெந்துக்கிட்டு இருக்குன்னு இந்த டப்பாவில் எல்லாம் ஏதேதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் இந்த டிஃபன் பாக்ஸில் அந்த பொடியை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த பொடி கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான்.